பிரபல அரசியல் விமர்சகரும் யூடியூபருமான சவுக்கு சங்கரின் மகன் தியோ ஆழிசை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அரக்காணம் அருகில் உள்ள நடுக்குப்பம் பகுதியில் தனது தாயார் வழக்கறிஞர் ஆர்த்தியுடன் வசித்து வந்த 13 வயது சிறுவன் தியோ அங்குள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இது தொடர்பாக கிடைத்துள்ள முதற்கட்ட தகவலின்படி சிறுவன் தியோ சரியாக படிக்கவில்லை என்று கூறி அவரது தாயார் கண்டித்ததாகவும், இதனால் மனமுடைந்த சிறுவன் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் விபரீத முடிவை எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு வந்த குடும்பத்தினர் சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த துயர சம்பவம் குறித்து மரக்காணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறுவனின் உயிரிழப்புக்கான உண்மையான பின்னணி குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சவுக்கு சங்கரும் வழக்கறிஞர் ஆர்த்தியும் காதலித்து திருமணம் செய்து கருத்து வேறுபாட்டால் கடந்த 10 வருடமாக பிரிந்து இருப்பதாக கூறப்படுகிறது. பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் இந்த செய்தி தமிழக ஊடக மற்றும் சமூக வலைதள வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த சவுக்கு சங்கர் தமிழக வெற்றி கழக அரசு அமைந்த பிறகு அண்மையில்தான் விடுதலை செய்யப்பட்டார். ஆர்த்தி அவர்களும் ஒரு வழக்கறிஞராக மட்டுமல்லாமல் சமூக போராட்டங்களிலும் ஊடகவியலாளர் நலனிலும் அக்கறை கொண்டவராக அறியப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது ஒரே மகனின் மறைவு குறித்து சவுக்கு சங்கர் சமூக வலைதளத்தில் உருக்கமாக பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தனது மறைந்த தாயாரின் புகைப்படத்தையும் மகன் தியோ புகைப்படத்தையும் பகிர்ந்து சொர்க்கத்தில் தனது அன்னை அவனை பார்த்து கொள்வார் என்ற நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவருக்கு அரசியல் தலைவர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் தங்களது ஆறுதல்களை தெரிவித்து வருகின்றனர். கல்வி மற்றும் வளர்ப்பில் ஏற்படும் அழுத்தங்கள் ஒரு பிஞ்சு உயிரை பறித்திருப்பது அனைவரது மனதையும் கலங்க வைத்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.